ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பைசியான அண்ட் டேஸ்டான டொமேட்டோ பச்சடி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை சில்லி அப்புறம் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது வந்து நான் ஃபுல்லாக வெளியே எடுக்க போகிறேன். வெளியே எடுத்துகிட்டு நான் ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ நான் ஜாரில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த டொமேட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு இருந்ததுன்னா ஒரு 4 to 5 எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய சைஸ் இருந்ததுன்னா 4 போதுமானது. ஸோ இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவில் புளி வந்து ஆட் பண்ண போகிறேன். டேமரிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் டொமேட்டோ. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோஸ் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணால் இது சரியாக கிரைண்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஜாரில் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அது ஒரு 4 பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு திக்னஸ்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. அப்புறம் கடலைப்பருப்பு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி லீவ்ஸ், பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து இந்த டொமேட்டோ பச்சடி வந்து ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான டொமேட்டோ பச்சடி ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடான ரைஸ் எடுத்து நெய் ஆட் பண்ணிவிட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் தோசை, இட்லி இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.